பேரு கிரேசி. நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்றேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்குகிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்திதோ, பேசுகிறவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மை அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் ஏதரும் எல்லாமித்தரும் முசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளை கூடியிருக்கிறவர்களும் சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்க தமிழ்ந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதயமாய் முடியுமோ என்று ஒருவரையொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களா? என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறு கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேளையில் இருக்கிறது. தீர்க்கதரிசனாகிய யோவேலினால் உரைக்கப்படுகிறது. இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயரவானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய நாமத்தை தொழுகை கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று உரைக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நசராகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரகமாருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவனுடைய மரண உபதிகளை கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணமடைந்து கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து
அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். என் ஆத்துமா பாதாளத்தில் விட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சந்திதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று அவர் சொல்கிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடம் இருக்கிறது.